நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? இருங்க உங்க அப்பா கிட்டே சொல்றேன். என்னங்க நாளைக்கு 2 பேரும் எக்ஸாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க, என்னன்னு போய் கேளுங்க. அவங்க எல்லாம் பாஸ் ஆயிடுவாங்க, கம்னரு. என்னங்க சொல்றீங்க? பாஸ் ஆனா போதுமா? நல்ல மார்க் எடுக்க வேணாமா? இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு நல்ல மார்க் தான் முக்கியம். நீ எதுவும் கவலைப்படாத, போ. என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பசங்களா இங்க கவனிங்க. அம்மா கிட்ட இருந்து ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட், என்னன்னு கேளுங்க. என்னதுப்பா? இந்த எக்ஸாம்ல யாரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது சைக்கிள் இருக்கு. அப்பா நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரேன், சைக்கிள் எனக்கு ரெடி பண்ணி வைங்க. அப்படி கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரலனா அவங்களுக்கு என்னப்பா கொடுப்பீங்க? அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு லாலிபாப். அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க, 2 பேரும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும், ஓகே? Our who lived at the foot of the mountain. அக்கா நான் எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चனும் மார்க் பண்ணிட்டேன். நான் அத மட்டும் படிச்சு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போறேன். ஐசக், நம்ம வேற இம்பார்ட்டன்டான क्वेश्चंस மட்டும் படிக்க கூடாது. புக் இன்சைட்ல இருக்க क्वेश्चंस எல்லாம் புரிஞ்சு படிச்சாதான் நமக்கு எல்லா क्वेश्चंस्க்கும் ஆன்சர் பண்ண முடியும், சரியா? நீ என்ன சொல்லிக்கோ, நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மட்டும் படிச்சு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி நான் தான் சைக்கிள் வாங்க போறேன். என்ன உங்க ஸ்கூல் வெப்சைட் இன்னும் ஓபன் ஆக மாட்டேங்குது? ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆயிடுச்சு. ஐசக், உங்க ரோல் நம்பர் சொல்லு. ஏ ரோல் நம்பர் 17 பா. 17. ஓ ஐசக், நீ ஃபெயில் ஆயிட்டப்பா. அப்பா என் செக்ஷன் சி பா. நீங்க பாக்குறது ஏ பா. சியா? சி. ரோல் நம்பர் 17. ஐசக், நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட்டா. மோனிகா, இப்போ உன்னோட ரோல் நம்பர் சொல்லு. 22 பா. 22. மோனிகா, நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரல. அப்பா, நான் ஃபர்ஸ்ட் வரலனால நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். ஆமா, நான் சொன்னேன்ல, என்னோட 2 பசங்களும் ஸ்மார்ட். பத்தியா, நல்ல மார்க்ல பாஸ் ஆயிருக்கா. இவன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு ஈவினிங் நான் ட்ரீட் தரேன். என்ன பசங்களா, KFCல என்ஜாய் பண்ணீங்களா? சரளா, நீ தான் தேவையில்லாம பசங்களை சந்தேகப்பட்ட. நான் சொன்னேன்ல, என்னோட 2 பசங்களும் ஸ்மார்ட். அவங்க பாஸ் ஆனாலும் எனக்கு ஓகே, அவங்க பாஸ் ஆகலனாலும் ஓகே. அப்பா, நான் பாஸ் ஆயிடுவேன். எனக்கு தெரியும், நீங்க 2 பேருமே பிரில்லியன்ட். எனக்கு தெரியும் நீ ஸ்மார்ட்ன்ட்டு. சரி, வீட்டுக்கு போலாமா? குட் ஈவினிங் சார். ஒரு நிமிஷம், நாங்க டேலண்டட் ஸ்டூடெண்ட் ஹப்ல இருந்து வரோம் சார். ஆல் இந்தியா அளவுல ஸ்டூடெண்ட்ஸுங்களை எக்ஸாம் எழுத வச்சு அதுல பாஸ் ஆகிறவங்களை நாங்க அமெரிக்காவுக்கு அனுப்புறோம் சார். உங்களுடைய சில்ட்ரன்ஸை நாங்க இதுல சேர்த்துக்கலாமா? அதுக்கு என்ன, கண்டிப்பா. ஐசக், என் பையன் கிளாஸ் ஃபர்ஸ்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட். அவனை எழுத வைங்க எக்ஸாம். அவன் அமெரிக்காவுக்கு போகட்டும். அட, யார் இப்ப போன் பண்றது? ஹலோ சார், நாங்க ஸ்டூடெண்ட் டேலண்டட் ஹப்ல இருந்து பேசுறோம். கங்க்ராச்சுலேஷன், உங்க சைல்ட் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க அமெரிக்காக்கு போக போறாங்க. அட, எனக்கு அப்பவே தெரியும் ஐசக் கண்டிப்பா அமெரிக்காக்கு போவான்ட்டு. ஏன்னா அவன் அவ்வளவு ஸ்மார்ட். நம்ம ஐசக் அமெரிக்காக்கு போக போறான். இருங்க, நான் லவுட் ஸ்பீக்கர்ல போறேன், எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லுங்க. நோ சார், ஐசக் ஜெயிக்கல. உங்களுடைய பொண்ணு மோனிகா, அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் அமெரிக்காக்கு போக போறாங்க. என்ன, மோனிகாவா? கன்ஃபார்மா சொல்றீங்களா? மோனிகா தான் ஜெயிச்சாலா? சார், என்ன இப்படி கேக்குறீங்க? உங்க பொண்ணு மோனிகாவுடைய ஜெனரல் நாலேஜ் இட்ஸ் ரியலி அமேசிங் சார். எல்லா क्वेश्चनக்கும் அவங்க கிளியரா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய நாலேஜ் கிரேட். கண்டிப்பா அவங்க அமெரிக்காக்கு போயே ஆகணும் சார். அட, எனக்கு அப்பவே தெரியும் மோனிகாவும் ஸ்மார்ட் தான். மோனிகா, நீ அமெரிக்காக்கு போற. ஐசக்கும் ஸ்மார்ட், மோனிகாவும் ஸ்மார்ட். 2 பசங்களும் ஸ்மார்ட். நம்ம அதிக மார்க் வாங்குறது முக்கியம் இல்ல, நம்மளோட ஜெனரல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும், பிளஸ் நம்மளோட டேலண்ட்டை பில்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.